வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பேன் இந்தியன் ஃபிலிம்ல ரிலீஸ் ஆன இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ் பத்தி பேசுவோம். பார்க்கிங் டாக்ஸ்னு யூடியூப் சேனல்ல சித்தார்த், ஜஹன், ரிஷி, பிரியா பவானி சங்கர் இவங்கெல்லாம் போடுற கண்டென்ட் நல்லா இருந்தது. கம்பேக் இந்தியன்னு ஹேஷ்டேக் போட்டு இங்கே நடக்கிற கரப்ஷன் எல்லாம் இந்தியன் தாத்தாக்கு தெரிய வைக்கிற சீன்ஸும் நல்லா தான் இருந்தது. ஆனால் கம்பேக் இந்தியன் சாங்கை ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஆனால் அதோட பிளேஸ்மெண்ட்டு கொஞ்சம் ஆப்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்தியன் தாத்தா பார்ட் 1ல் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகளெல்லாம் கொல்லுவார். ஆனால் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு மர்டரு அப்ராடில் தான். இவர் யூஸ் பண்ணுற வர்ம கலைகளுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து சொல்கிறது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அந்நியன் படத்தில் வர அந்நியன் கேரக்டர் தப்பு பண்ணுறவங்களுக்கு கருட புராணம் படி கொள்ளுவார். அது எல்லாத்துக்கும் அம்பி கேரக்டர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்தியன் தாத்தா ஃபேஸ்புக்கில் லைவ் வர அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதில் அவர் சொல்கிற இந்த டைலாக்கான, என்ன மாதிரி உங்களுக்கு கத்தியெல்லாம் எடுக்க சொல்லலை, உங்கள் வீட்டில் தப்பு பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார். இதுவும் நல்லா இருந்தது. இந்தியன் தாத்தாவோட ஐடியாவை சித்தார்த் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி சித்தார்த்தோட அப்பாவா வர சமுத்திரக்கனி ஃபர்ஸ்ட் தப்பே பண்ணாத ஒரு பர்ஃபெக்டான ஆஃபீஸர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவரும் ஒரு கரப்டடான ஆஃபீஸர் தான் அப்படின்னு செகண்ட் ஹாஃப்ல காட்டியிருப்பாங்க. இதே மாதிரி ஜகனுக்கு மாமாவா வர மனோபாலா அண்ட் பிரியா பவானி சங்கருக்கு பேரண்ட்ஸா வர தம்பி ராமையா அண்ட் ரேணுகா, ரிஷியோட சித்தப்பாவா வர அண்ணாச்சி, இவங்க எல்லாருமே அரெஸ்ட் ஆகும்போது இதெல்லாம் நான் எங்களுக்காக பண்ணல, உங்களுக்காக தான் பண்ணுறோம், நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவங்க ரிப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஜகன், பிரியா பவானி சங்கர் அண்ட் சித்தார்த்தோட டைலாக்ஸ்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் சங்கர் நம்மளோட ரியல் லைஃப்பில் நமக்கு ஒரு சேம் சுச்சுவேஷன் வந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி அந்த டைலாக்ஸ்லாம் வச்சுருப்பாரு. தாத்தாக்கு 2 ட்ராக் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, நேதாஜி வழியில இவர் போர் மூலயமா போய் எடுக்கிற ஒரு மிஷனாவும், இன்னொன்று காந்திஜி வழியில இவங்க குடும்பத்து ஆளுங்களை இவங்களே தட்டி கேட்கிற விதமாவும் இருக்கும். இரண்டாவது சுதந்திர போர் காந்தி வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். எனக்கு பர்சனலாக செகண்ட் ஹாஃப் இஸ் மச் பெட்டர் தென் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு சொல்லுவேன். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சித்தார்த்தன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூட இருக்கிற அப்பா, அம்மா, மாமா இவங்களெல்லாம் மாட்டி விட மாட்டாங்க. இவங்கள மாதிரியே பல ஸ்டேட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆஃபீஸரோட பசங்களும் அவங்களோட ஒய்ஃபு, சிஸ்டர், ஹஸ்பண்ட் அப்படின்னு அவங்க பண்ணுற தப்பை சொல்லி அவங்கள மாட்டி விடுவாங்க. இந்த சீன்ஸ்லாம் உண்மையாக ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும். லாஸ்ட்டாக இந்தியன் தாத்தா சித்தார்த்தை மீட் பண்ணுற சீன் ரொம்ப நல்லா டிஸ்டர்ப் பண்ணும் நம்மளை. சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லாத, திருடாதன்னு நீங்க தானே சொல்லி தந்தீங்க. இந்த டைம்ல பேக்ரவுண்ட்ல இந்தியன் படத்துல ஏஆர் ரஹ்மான் போட்ட அந்த ஐகானிக் பிஜிஎம் ஓடும். அது உண்மையாவே ஹார்ட் டச்சிங்கா இருக்குங்க. இப்போ நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சங்கர் இந்த படத்தை சீன் பை சீனா ரொம்ப லென்த்தாக வச்சிருக்காரு. அண்ட் கேலண்டர் சாங்கும் உண்மையாக படத்துக்கு தேவையே இல்லை, அது ப்ரோமோ சாங் மாதிரி கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அனிருத் ஓவராலாக ஓகேவா தான் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் ஏர்போர்ட்டில் ஒரு சேனாதிபதி ட்ராக் வருங்க, அதெல்லாம் கேட்கும்போது தான் ஏஆர் ரஹ்மானை மேஜராக மிஸ் பண்ணுற மாதிரி தோண வச்சுது. இந்தியன் 3லயாச்சும் இதையெல்லாம் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணுறாரான்னு பார்க்கலாம். நிறைய சீன்ஸு நிமிர்தனில் அண்ட் அந்நியனை தான் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. பாபி சிம்ஹா வர சீன்ஸ்லாம் அந்நியனில் வர பிரகாஷ் ராஜ் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அவரை மாதிரி இவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதை மாதிரி இம்பேக்ட் இவரால் கொடுக்க முடியல. ஈவன் கிளைமேக்ஸில் கூட இவராக இந்தியன் தாத்தாவை பிடிக்க மாட்டார். ரோட்டில் இருக்க மக்கள் ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவாங்க. அப்போ இவர் நடுவில் ஓடி போய் தாத்தாவை பிடிச்சிருவாரு. இந்த ஃபிலிம் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன்ற பேரில் நல்லா ஊரை சுற்றி பார்க்குற மாதிரி தான் இவரோட கேரக்டர் இருக்குது. விவேக் இவர் கூட அசிஸ்டண்ட்டாக வருவார். இவர் வர 2-3 சீன்ஸ் தான் நல்லா இருக்கும். அண்ட் சில பிளேஸில் தான் இவரோட காமெடி ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். அப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீனில் தாத்தா பேர் பாடியோட ஃபைட் பண்ணுற சீன்லாம் கொஞ்சம் ஓவர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வர்ம கலைகளை இந்தியன் தாத்தா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் எப்போயா முடிப்பேன்ற மாதிரி இருந்தது. ஓவராலாக படம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்னால அடுத்த தலைமுறைக்கு ஜாப் கிடைக்காம போய் அதனால் அவங்க இறந்தும் போடுறாங்க. சர்ஜரி பண்ணுற சர்ஜன்ஸ் ஏதோ குக்கிங் வீடியோஸை பார்த்து குக் பண்ணுற மாதிரி சர்ஜரி பண்ணிவிட்டு அதனால் பேஷண்ட்ஸ் இறந்தும் போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து கோவப்பட்டு இந்தியன் தாத்தா இந்தியாவுக்கு வராரு. அப்படி இந்தியன் தாத்தா தட்டி கேட்க வரும்போது நம்மளோட யங்ஸ்டர்ஸ் அண்ட் பீப்புள் அதனால் மாறுறாங்களா, இல்லை இதெல்லாம் தப்புன்னு சொல்லி அவருக்கு அகெயின்ஸ்டாக நிற்கிறாங்களா அப்படிங்கிறது தான் கதையே.
இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனா இந்தியன் 3யோட ட்ரைலரையே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தான் இந்தியன் தாத்தாவோட அப்பாவான வீரசேகரனோட அன்டோல்ட் ஸ்டோரி 1806 நடக்கிற மாதிரி வரும். இதில் காஜல் அகர்வால் அவருக்கு பேரா நடிச்சிருப்பாங்க. சங்கர் சாரோட ஸ்டோரி டெல்லிங் பிடிச்சவங்களுக்கு படம் ஒன் டைம் பார்க்க ஒர்த்தாக இருக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வீக்கெண்டில் பார்க்க ஒரு நல்ல படமாக இருக்கும். இந்த மாதிரியான மூவி ரிவ்யூ, சினி ஃபேக்ஸ்லாம் பார்க்க தியேட்ரிக்கல் இன்டு OTT ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.